இந்தியாவில் இருக்க அசாம் மாநிலத்தில் ஜதிங்கான்ற ஊரில் பறவைகள்லாம் தற்கொலை பண்ணுதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிற அமாவாசை இரவுகளில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. பறவைகள்லாம் கூட்டமாக வந்து அங்கே இருக்கிற மின் கம்பங்களில், மரத்துகளில், வீட்டோட சுவர்களில் மோதி இறந்து போகுது. இது அந்த ஊர் மக்கள் தீய சக்தி, அமானுஷ்யமான நிகழ்வுன்னு சொல்லி அந்த பறவைகளை வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நியூஸ் வெளில தெரிஞ்சதுக்கு அப்புறமா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணி சில கோட்பாடுகளை கொடுக்குறாங்க. பொதுவாக பறவைகள் வந்து இரவு நேரங்களில் பறக்காது. ஆனால் இங்கே இருக்க இயற்கை அதை இரவு நேரங்களில் பறக்க வைக்குது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற காலநிலை, அதாவது அதிக பலமான காற்று, சாரல் மலை, பனிமூட்டம், இதெல்லாம் வந்து பறவைகளோட பார்வையை மறைக்குது. அதுக்கப்புறமா வீடுகளில் தெரிய விளக்கும், மின்கம்பங்களில் தெரிகிற விளக்கும் தன்னோட இடம் தான் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல போய் ஃபோர்ஸாக மோதி இறந்து போகுதுங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது கருத்து வந்து, அந்த இடத்துல இருக்கிற நிலத்தடி நீரோட காந்தப்புல அலைகள் வந்து பறவைகளோட நரம்பு மண்டலத்தை பாதித்து அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அன்வர்தி சௌத்ரின்றவர் வந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. இது அமானுஷ்யமோ தீய சக்தியோ கிடையாது, இது ஒரு இயற்கையால் ஏற்படுற விபத்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா தான் அசாமோட சுற்றுலாத்துறையும் தன்னார்வ அமைப்பும் சேர்ந்து வருஷம் ஜதிங்கா ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு இயற்கை காரணியால் ஏற்படுற ஒரு விபத்து, இது பறவைகளோட தற்கொலை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விசித்திரமான நிகழ்வாகவே இருந்திருக்கு.